நேம் சொல்லுங்கப்பா, வயலட்னு சொல்லிட்டு. எலிசபெத் ராணி ஹாய். ஆடியோ வீடியோலாம் கிளியராப்பா? ஹாய் ஹாய், குட் ஈவினிங் ஷனா. லக்ஷனா, ஓகே ஓகே. ஹாய், குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஹாய் மதுமிதா, ஜெகன், புஷ்பமித்ரா. அதுவும் அவங்க நேம் புஷ்பமித்ரா. பத்ரீஷ், பத்ரீஷ். ஹாய் இந்திராணி, ஹலோ ஹாய். ஹாய் ஷாலு, குட் ஈவினிங். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு எல்லாருக்குமே? குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? ஹாய் ஹாய், ஹலோ. எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்குப்பா? காவியாப்பா, என் நேம் காவியா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸாம் இருக்குது இல்லையா, 11th நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னது, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் இல்லையா. ஸோ அதோட ஸ்டடி பிளான் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓ, இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா? ஹாய் ருத்ரா, குட்டாக போகுது. வெரி குட் வெரி குட். அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி சிஎஸ் எக்ஸாம்? சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியா? ஈஸியா? கிருஷ்ணவேணி, நீங்கள் கிருஷ்ணவேணி தானே? ஈஸியாக இருந்துச்சா கிருஷ்ணவேணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்? ஓகே, வெரி குட்ப்பா, வெரி குட். ஓ, எல்லாருக்குமே ஈஸியாக இருந்துச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இல்லையா? ஸோ பயோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருந்துச்சு? புக் இன்டீரியர்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்துருச்சா பயோ ஸ்டூடெண்ட்ஸ்? 5 மார்க் டஃப்பாக இருந்துச்சு சிஎஸ்க்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ இதே நினச்சிட்டு நெக்ஸ்ட்டு வரப்போகிற நம்மளோட கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் சொதப்பாமல் அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிஎஸ் எக்ஸாமுக்கு அது வந்து காப்பப் பண்ணிக்கலாம். ஓகேவா? 10th இருக்குப்பா மேக்ஸ் லைவ் போயிட்டுருக்கு. ஓகேவா? 10th இன்றைக்கி மேக்ஸ் லைவ் 3 மார்க் டஃப்பாக இருந்துச்சு. பயோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லையா? ஓகே, வெரி குட் நந்தகுமார். நோப்பா, லேட்டெல்லாம் இல்லை, இப்போ தான் ஜஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல, இனிமேல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இமான் எப்படி இருந்துச்சு? இமாம் எப்படி இருந்துச்சு பயோ எக்ஸாம்? புக் இன்டீரியரில் தான் கொஸ்டின் வந்துருச்சா? ஈஸியா? எஸ்பா, ஸ்டடி பிளான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஈஸியாக இல்லையா பயோ எக்ஸாம்? ஈஸியாக இல்லையா? என்ன டஃப்பாக இருந்துச்சு பயோவில்? எந்த செக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு செக்ஷன் டஃப்பாக இருந்துச்சா, இல்லை கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாமே டஃப்பாக இருந்துச்சா? எல்லாருமே பயோ டஃப் தான் சொல்லிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக இருந்துச்சு, பயோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா? ஓ, அருள், நீங்கள் வந்து பயோவா இல்லை சிஎஸ்ஸா? எஸ்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட 11th கெமிஸ்ட்ரியோட ஸ்டடி பிளான் ப்ளஸ் என்னது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் மோஸ்ட் ஷார்ட் கொஸ்டின்ஸ் சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. ஸோ பயோ சிஎக்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுருங்க, ஏன்னா அது எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இனி நம்ம கையில் இருக்கிறது என்னது, நெக்ஸ்ட்டு வரப்போகிற நம்மளோட கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லோரும் ரெடியா? யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு? ஜஸ்ட் 1 day தான் இருக்குது. ஓகே 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 ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் பயோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் இருந்துச்சு இல்லையா? அவங்களோட பயோ எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு கேப் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இல்லையா? ஸோ யாரெல்லாம் கெமிஸ்ட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க பயோ ஸ்டூடெண்ட்ஸ்? கேப் இருந்துச்சு இல்லையா? நிறைய கேப் இருந்துச்சு. பயோ எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு லாங் கேப் இருந்துச்சு. என் பேர் காவியாப்பா, காவியா. ஸோ பயோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி?
பயோ ஸ்டூடெண்ட்ஸ் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி தான் சிஎஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இருக்கிற டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்மளோட அந்த டோட்டல் சாப்டர்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணுறாங்கிறத இந்த ஸ்டடி பிளானில் சொல்லித்தரேன். ஓகேவா? பயோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எஸ்பா, கம்பல்சரி கொஸ்டின் தான். பயோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நிவேதா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். நிவேதா மட்டும்தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? மற்ற யாருமே ஸ்டார்ட் பண்ணலையா? ஓகே, 5 lessons கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே, வெரி குட்ப்பா, வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னையிலேருந்து ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் 17th இல்லையா? ஸோ இன்றைக்கி 17th. இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்கணும்னா நம்மளோட சாப்டர் 1 to 4 இருக்குது இல்லையா? ஸோ சாப்டர் 1 to 4 என்ன? பூராமே தியரி போர்ஷன்ஸ். ஓகேவா? அந்த தியரி போர்ஷன்ஸை இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, வெரி குட்ப்பா, வெரி குட். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 to 4 எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்க ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போர்ஷனுக்கு போயிருக்கோங்க. ஓகேவா? ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒரு 5 minutes தான் ஸ்டடி பிளானுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 to 4 சாப்டர்ஸில் இருக்கிற ஆல் கொஸ்டின்ஸுமே படித்து முடிச்சிடுங்க. ஏன்னா இதெல்லாமே தியரி போர்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டா அதை வந்து கொஞ்சம் மெமரியில் ஸ்டோர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஸ்டோர் ஆகிடும். ஆஸ் கம்பேர் டு இல்லை ஃபிசிக்கலோ இல்லை ஆர்கானிக் போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஆர்கானிக் போர்ஷன்ஸை வந்துட்டு மெமரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கே வந்துட்டு இந்த சாப்டர் 1 to 4 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? சாப்டர் 1 to 4. ஓகேவா? இன்றைக்கி வந்து என்ன டார்கெட்? சாப்டர் 1 to 4 அதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே 2 mark 3 mark 5 mark எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என்ன மேஜராக படிக்கணும்னா நம்மளோட புக் பேக் கொஸ்டின்ஸை ஹை ப்ரையாரிட்டியாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த சாப்டரில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸை தரோவாக படித்து முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ இன்னையோட ஸ்டடி பிளான் கிளியரா? ஸோ நாளைக்கு 18th வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எக்ஸாம் இல்லையா? ஸோ 6 to 8 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 நம்மளோட 8 and 11 இருக்குது இல்லையா? ஸோ இது 8 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் இருக்கிற போர்ஷன். ஸோ அதில் வந்துட்டு டெரிவேஷன்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சாப்டருமே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் சாப்டரான 11th சாப்டருமே இந்த டைம் ஸ்கெட்யூலில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ 6 to 8 என்ன படிக்கணும்? சாப்டர் 11 and 12. ஓகேவா? சாப்டர் 11 and 12 இந்த ஸ்கெட்யூலில் படித்து முடிச்சிருங்க. ஓகேவா? யாருக்காச்சும் ஸ்கூல் லீவ் இருக்கா? குவார்ட்டர்லி எக்ஸாம் சொல்லிட்டு நடுவில் கேப் இருக்கு. அந்த கேப்பில் ஸ்கூல் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஸ்கூல் இருக்கும். யாருக்காச்சும் லீவ் இருக்கா? லீவ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 10:30. ஓகேவா? 9 to 10:30 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்ஸோடையும் இந்த டோட்டல் சாப்டர்ஸோட 1 mark கொஸ்டினை இந்த டைம் ஸ்கெட்யூலில் படிச்சிடுங்க. ஓகேவா? ஃபார் ஆல் சாப்டர்ஸ். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு அதில் இருக்கிற 1 marksை நீங்களே சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த சம் சாப்டர்ஸ்லேருந்து 1 mark வந்துட்டு 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 1 marks எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்கூல் இருக்குது பட் லீவ். ஓகேவா? ஸ்டடி லீவா? நீங்களே எடுத்துட்டிங்களா? இது வந்து 11th 11th கெமிஸ்ட்ரியோடது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா 10:30க்கு அது முடிச்சிருச்சுல. ஸோ 10:45 to 12:30 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 6-7 சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா? சாப்டர் 6 and 7 அதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்துருங்க. ஆல் கொஸ்டின்ஸ். ஓகேவா? சாப்டர் 6 and 7 இருக்கிற எல்லா கொஸ்டினுமே இந்த டைம் ஸ்கெட்யூலில் படித்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்னது? நம்மளோட லஞ்ச் டைம். ஓகேவா? ஸோ லஞ்ச் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1:15 to 2:30.
ஸோ யாருக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு தூக்கம் எடுத்தால் நல்லா இருக்கும், ஒரு குட்டி நேப் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் தூக்கம் வர டைம் இல்லையா, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் இல்லையா? எஸ் பை. ஓகேப்பா, ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியரி போர்ஷன்ஸ் எடுத்து படிச்சுட்டா இன்னும் தூக்கம் வரும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா நியூமரிக்கல்ஸை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நியூமரிக்கல் சால்வ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் எழுதுகிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அது வந்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேவா? நோப்பா, இது வந்து 11th கெமிஸ்ட்ரி, 10th மேக்ஸ் ஆல்ரெடி லைவ் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நியூமரிக்கல்ஸை இந்த டைம் ஸ்கெடியூலில், இந்த ஆஃப்டர்நூன் ஸ்கெடியூலில் நம்மளோட நியூமரிக்கல்ஸை வந்துட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல்ஸ் நிறைய எந்தெந்த சாப்டர்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் தெரியுமா? நியூமரிக்கல்ஸ் மெயினாக எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க? நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ் எந்த யூனிட்லேருந்து நிறைய கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது? எஸ்ப்பா, சாப்டர் 6, 7, 8. ஓகேவா? சாப்டர் 6, 7, 8 இருந்து தான் மெயினாக நமக்கு என்னது ப்ராப்ளம்ஸோ இல்லை நியூமரிக்கல்ஸோ வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த சாப்டரில் இருக்கிற புக் பேக் நியூமரிக்கல்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டருக்கு போயிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏதாச்சும் சாப்டர் நியூமரிக்கல் இருந்துச்சுன்னா இந்த சாப்டரை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாப்டருக்கு போய்க்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 PM to 6 PM 3 PM to 6 PM என்ன பண்ணுவோம்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்கானிக் சாப்டர் இருக்குது இல்லையா, சாப்டர் 12th சாப்டரும் ப்ளஸ் என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டன்ட் 2 mark and 3 mark கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, 2 mark and 3 mark கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சது தான். ஸோ அதை வந்துட்டு இந்த டைமில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது இஸ் ரிவிஷன் டைம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேப்பா, ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டடி பிளான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகேவா? 2 minutes. ஸோ சாப்டர் 12 இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நெக்ஸ்ட்டு சாப்டர் இம்பார்ட்டன்ட் 2 mark and 3 mark கொஸ்டினை இந்த டைம் ஸ்கெடியூலில் படித்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அது முடிச்சதுக்கப்புறம் ஸோ இவ்வளோ தான் நம்மளோட அந்த குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னும் இருக்கிற டைமில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம படித்த போர்ஷன்ஸை வந்துட்டு ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணணும்னா 6:30 to 8:30 வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 11 and 12. ஓகேவா? சாப்டர் 11 and 12 என்னது? ஆர்கானிக் போர்ஷன்ஸ். ஓகேவா? உங்களுக்கு வந்து அவ்வளோலாம் ஆர்கானிக்கில் இல்லை, பேசிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு இல்லை அதோட ப்ரிப்ரேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இந்த டைமில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஆர்கானிக் போர்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 6:30 to 8:30 வந்துட்டு சாப்டர் 11 and 12 இருக்கிற போர்ஷன்ஸை வந்துட்டு ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்கெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் முடிச்சதுக்கப்புறம் 9 to 10 வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 marks இருக்கும் இல்லையா, இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின்ஸு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். யாராச்சும் பார்த்தீங்களா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட வீடியோ? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் 5 இருக்கா? ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் சிலபஸ் வந்துட்டு 1 to 4 தானேப்பா. உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கூல் கொடுத்த சிலபஸாக இது? ஸோ யாருக்குமே இல்லை சாப்டர் 5. எஸ்ப்பா, 1 to 4 தானே இருக்குது. 1 to 4, 6 to 8 and 11, 12 சாப்டர்ஸ் தானே கவர்மெண்ட் இது சிலபஸில் இல்லைப்பா. ஓகேவா? ஸோ இந்த டைம் ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின்ஸை இந்த டைம் ஸ்கெடியூலில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அந்த வீடியோவில் இருக்கோ ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. நம்மக்கிட்ட டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான 5 mark கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் புக் பேக்கில் வேறு நல்லா கொஸ்டின்ஸ் இருக்குது, அதெல்லாம் இந்த டைம் ஸ்கெடியூலில் படித்து முடிச்சிடுங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் ஓவர். கிளியரா? ஸ்டடி பிளான் கிளியரா? 5 இருக்கா? நிறைய பேருக்கு 5 இருக்கே, பட் 1 to 4 தான் மோஸ்ட் மெஜாரிட்டி. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? ரெடியா? கிளியரா? ஓகேப்பா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின் தான் இது. ஓகேவா? 1 second.
ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மோலிகுலர் ஃபார்முலா கால்குலேஷன். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு 5 மார்க்ஸ் செக்ஷனில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா இல்லாட்டி மோலிகுலர் ஃபார்முலா கால்குலேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. யாருக்கெல்லாம் தெரியும் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மோலிகுலர் ஃபார்முலா கால்குலேஷன்? இது சிம்பிளான ஒரு 5 மார்க் கொஸ்டின் இல்லையா? ஸோ இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லா கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நாம் இந்த லைவில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் மீடியம்ப்பா. ஓகேவா? ஓகே, வெரி குட்ப்பா, வெரி குட். ஸோ தெரியாதவங்களுக்கு, ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன? ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டோன்னா அதில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்துட்டு ஒரு சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? ஒரு காம்பவுண்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஆட்டம்ஸை வந்துட்டு ஒரு சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்மளோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? அதுதான் நம்மளோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ அதே ஃபார்முலாவை வந்துட்டு எக்ஸாக்ட் நம்பர், அதில் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை வச்சுட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட மோலிகுலர் ஃபார்முலா. இது வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. மோலிகுலர் ஃபார்முலானா எக்ஸாக்ட் ஃபார்முலா, ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ், அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸை வந்துட்டு எக்ஸாக்ட் நம்பரில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட மோலிகுலர் ஃபார்முலா. ஓகேவா? லெசன் சாப்டர் 1பா. சாப்டர் 1ஓட கொஸ்டின் இது. ஓகேவா? ஸோ அதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மோலிகுலர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், சப்போஸ் குளுக்கோஸ் மாலிகுல் எடுத்துக்கோங்க. ஸோ குளுக்கோஸோட மோலிகுலர் ஃபார்முலா என்னது? குளுக்கோஸோட ஃபார்முலா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தான் இருக்குது. ஸோ குளுக்கோஸோட ஃபார்முலா யாருக்காச்சும் தெரியுமா? குளுக்கோஸோட கெமிக்கல் ஃபார்முலா வைஷ்ணவி இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியம்ப்பா. ஓகேவா? எஸ்ப்பா, 1 by 1 தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னெல்லாம் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. எஸ்ப்பா, C6H12O6. ஓகேவா? குளுக்கோஸோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா C6H12O6. ஸோ இதுதான் நம்மளோட மோலிகுலர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதையே வந்துட்டு எப்படி வந்துட்டு சிம்பிளஸ்ட் ரேஷியோவில், ஓகேப்பா, வெரி குட் எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ சிம்பிள் மாலிகுலர் நம்மளோட குளுக்கோஸ் மாலிகுல். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணால் அதுதான் நம்மளோட மோலிகுலர் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதே குளுக்கோஸை எப்படி எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு காமனாக என்ன டேர்ம் நம்மளால் வெளியில் எடுக்க முடியும்? ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன ஒரு காமன் டேர்ம் இருக்குது? இட்ஸ் ஓகேப்பா, கொஞ்ச நேரம் தான் ஆச்சுட்டேன். எஸ், வெரி குட், கிளவுட்ஸ் லைஃப். ஸோ இதே மோலிகுலர் எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் ப்ரெசென்ட் பண்ணால் CH2O ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு? இந்த 6 டேர்ம் இருக்குது இல்லையா? இந்த 6ஐ வந்துட்டு நம்ம காமனாக வெளியில் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஒரு சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. கிளியரா? எம்பிரிக்கல் ஃபார்முலா, மோலிகுலர் ஃபார்முலாவோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கிளியரா? ஸோ நம்ம ஒரு காம்பவுண்டோட, அவங்க கொடுக்குற ஒரு காம்பவுண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணோம்னா சர்டன் ரூல்ஸ் இருக்குது, இல்லை சர்டன் ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா? ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுலேயும் 3 ஸ்டெப்ஸ் தான் கம்பல்சரி. 4th ஸ்டெப் வந்துட்டு இஃப் நெசசரி. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் அந்த ஸ்டெப்ஸ்னால், ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க காம்போசிஷன் எப்படி கொடுப்பாங்க? பெர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க இல்லையா? கொஸ்டினில் வந்துட்டு அதோட காம்போசிஷன், டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆட்டம்ஸோட காம்போசிஷன் வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படி கொடுப்பாங்க? பெர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜை வி ஹாவ் டு கன்வெர்ட் இட் அஸ் கிராம். ஓகேவா? கிராமில் எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, அந்த டோட்டல் காம்போசிஷனை வி கன்சிடர் இட் அஸ் 100 கிராம். ஓகேவா? அந்த டோட்டல் காம்போசிஷனை வி ஹாவ் கன்சிடர் இட் அஸ் 100 கிராமாக எடுத்து
எடுத்துட்டு அந்த சேம் பர்சன்டேஜை அதே ஒரு 32% இருக்குன்னா அதை வந்து கிராமில் கன்வெர்ட் பண்ணும்போது 32 கிராம் ஓகேவா 32% கன்வெர்ட் பண்ணும்போது 32 கிராம் ஆகும் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரியும்னா மோலார் மாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அந்த மாதிரி சிம்பிள் ஆட்டத்தோடு தான் கொடுப்பாங்க ஸோ அதோட மோலார் மாஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போசிஷன் இருக்குது இல்லையா ஸோ அவங்க கொடுத்த மாஸ் அவங்க கிவன் மாஸையும் அதோட அட்டாமிக் மாஸையும் வந்துட்டு என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் ஸோ அப்படி டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்த மாஸ் தென் அதோட அட்டாமிக் மாஸ் அது ரெண்டையும் டிவைட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணால் we will get relative number of moles ஓகேவா we will get relative number of moles ஸோ இது வரைக்கும் கிளியரா ஸ்டெப் 2 வரைக்கும் கிளியரா ஸ்டெப் 3 லாஸ்ட் ஆல்மோஸ்ட் இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் ஃபோர்த் ஸ்டெப் வந்துட்டு இஃப் நெசசரி அந்த ஒரு கண்டிஷனில் தான் அது பண்ணுவோம் ஃபோர்த் ஸ்டெப் ஓகேவா ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னா இப்போ நமக்கு வந்து ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சிருச்சு இல்லையா ஸோ அந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸில் சப்போஸ் ஒரு 3 ஆட்டம் இருக்குது கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது ஸோ அதோட எல்லாமே நம்ம வந்துட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டோம் ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்துட்டு ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும் இல்லையா ஸோ அதில் இருக்கிற அந்த ஸ்மாலர் வேல்யூவை மற்ற வேல்யூஸை வச்சுட்டு டிவைட் பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த 3 வேல்யூஸையும் அந்த ஸ்மாலர் வேல்யூ வச்சுட்டு டிவைட் பண்ணணும் அதுதான் தேர்ட் ஸ்டெப் ஸோ அது பண்ணாலே we will get our empirical formula in some cases ஓகேவா கிளியரா தேர்ட் ஸ்டெப் கிளியரா ஸ்டெப் 2 divided by the smallest number ஸோ அது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா simplest ratio கிடைக்கும் நம்ம empirical formula வந்துட்டு simplest ratio தானே கிளியராப்பா கிளியரா கன்ஃபியூஷன் போயிருச்சா தேர்ட் ஸ்டெப் வரைக்கும் கிளியரா நெக்ஸ்ட் போலாமா ஓகே ஸோ தேர்ட் ஸ்டெப்போடே நமக்கு ஆல்மோஸ்ட் நம்மளோட எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடைக்கும் சப்போஸ் அந்த இதில் வந்துட்டு ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணால் ஏதாச்சும் டெசிமல்ஸ் வருதா இல்லை ஹோல் நம்பர்ஸ் இல்லாமல் வந்தா சப்போஸ் இப்போ 1.5 2.5 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துட்டு நமக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த கேசஸில் மட்டும்தான் நம்ம ஃபோர்த்து ஸ்டெப்பை வந்துட்டு பண்ணணும் ஓகேவா ஃபோர்த் ஸ்டெப் வந்துட்டு இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸ் இல்லாமல் கிடைச்சா மட்டும்தான் பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா நமக்கு அந்த பாயிண்ட் வைஸ் இல்லை ஹோல் நம்பர் இல்லாமல் கிடைச்சிருக்கு ஸோ அதை வந்துட்டு we have to convert it into ஹோல் நம்பரை அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும் ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா ஒரு சூட்டபிள் ஸ்மாலஸ்ட் நம்பர் வச்சுட்டு ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் நம்பர் ஓகேவா ஸ்மாலஸ்ட் நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஹோல் நம்பர் கிடைச்சிருந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட ஃபோர்த் ஸ்டெப் ஓகேவா சி எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சாப்பா ஓகே வெரி குட் ஓகேப்பா ஸோ ஃபோர்த் ஸ்டெப் கிளியரா ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் ஹோல் நம்பர் கிடைக்காத சிச்சுவேஷனில் அதை வந்துட்டு ஒரு சூட்டபிள் சிம்பிள் ஸ்மாலஸ்ட் நம்பர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும் ஓகேவா கிளியராக அவ்வளோதான் நம்மளோட ஃபோர்த் ஸ்டெப் இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாமா empirical formula calculation பண்ணலாமா 4 ஸ்டெப்புமே கிளியரா ஓகேப்பா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க an acid found in tamarind on analysis shows the following percentage composition ஓகேவா இங்கே வந்துட்டு 32% என்ன இருக்குது கார்பன் இருக்குது 4% வந்துட்டு என்ன இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது 64% ஆக்சிஜன் இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும் எலமெண்ட்ஸ் ஓகேவா என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த கொஸ்டினில் கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிங்க கார்பன் சீனா கார்பன் ஹைட்ரஜன் தென் ஆக்சிஜன் இல்லையா ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அதோட அட்டாமிக் மாஸ் இல்லாட்டி மோலார் மாஸ் என்னது கார்பனோட மோலார் மாஸ் என்னது கார்பனோட மோலார் மாஸ் மோலார் மாஸ்பா
எஸ்பா 12. ஓகேவா? ஹைட்ரஜனோடது என்ன? ஹைட்ரஜனோடது ஹைட்ரஜன் எஸ் 1. அதே ஆக்சிஜன் 16. ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னோம்? இதை வந்துட்டு இதால் டிவைட் பண்ணணும் சொன்னோம். கம்போசிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நெக்ஸ்ட் எடுத்து எழுது. பெர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 32% கார்பன். ஓகேவா? 32%. அதை வந்து நம்ம கிராமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனோட கம்போசிஷன் என்னது? 4. ஓகேவா? 4% வந்துட்டு ஹைட்ரஜன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் என்ன சொல்லியிருக்காங்க? 64%ன்னு சொல்லியிருக்காங்க. 64%, இட் இஸ் 64 கிராம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நம்மளோட ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கணும்? ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீங்களே சொல்லுங்கள். இப்போ தானே டிஸ்கஸ் பண்ணோம். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? How to calculate relative number of moles? Relative number of moles எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? சீக்கிரம் சொல்லுங்க. Relative number of moles என்ன பண்ணணும்? எதை வச்சு டிவைட் பண்ணணும்? டிவைட் பண்ணாதான் கிடைக்கும். என் பேர் காவியாப்பா. காவியா ஆஷ்மிகா. ஓகேவா? ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளோட இந்த பெர்சன்டேஜ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த பெர்சன்டேஜை நம்மளோட மோலார் மாஸை வச்சுட்டு டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணால் வி வில் கெட் என்னது? ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மளோட பெர்சன்டேஜ் கம்போசிஷன் டிவைடட் பை மோலார் மாஸ். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கிடைக்கும்? 32 டிவைடட் பை 12 வரும். 4 டிவைடட் பை 1 வரும். இங்கே 64 டிவைடட் பை 16 வரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன கிடைக்கும்? 32 டிவைடட் பை 12 என்னது? 2.66 இல்லையா? 2.66. இங்கே வந்து 4 டிவைடட் பை 1 என்னது? 4. 64 டிவைடட் பை 16 என்னது? 4. ஸோ இதுதான் நம்மளோட ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேயா? பெர்சன்டேஜ் அவங்களே கொடுத்ததுப்பா, கொஸ்டினில் இருக்கிறது. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெர்சன்டேஜ் அவங்களே கொடுத்துருக்காங்க. 32% அவங்களே கொடுத்த வேல்யூ தான் நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகேவா? கிளியரா? ஸோ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கிடச்சிருந்து. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை வந்துட்டு சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? சிம்பிளஸ்ட் ரேஷியோவை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இதில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது? ரிலேட்டிவ் நம்பரோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ வச்சுட்டு மற்றது எல்லாமே டிவைட் பண்ணாதான் we will get simplest ratio இல்லையா? simplest ratio இல்லையா? எஸ்பா, லீஸ்ட் நம்பர் கூட டிவைட் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? ஸோ இங்கே லீஸ்ட் நம்பர் என்னது? ரிலேட்டிவ் நம்பரோட லீஸ்ட் நம்பர் என்னது? ஆல்ரெடி இருக்கு, இதிலே பார்த்து சொல்லிடலாமே. லீஸ்ட் நம்பர் எதுப்பா? லீஸ்ட் நம்பர் எஸ்பா 2.66. ஸோ 2.66 வந்துட்டு எல்லாத்துமே கார்பனையும் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வச்சுட்டு டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2.66 டிவைடட் பை 2.66. ஸோ இதுலேயும் 4 டிவைடட் பை 2.66, இதுவுமே 4 டிவைடட் பை 2.66. ஸோ இது என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இது 1.5, இதுவுமே 1.5 இல்லையா? ஸோ டிவைட் பண்ணால் இப்படி தான் கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன ஃபோர்த் ஸ்டெப் அப்ளை பண்ணணுமா வேண்டாமா? ஃபோர்த் ஸ்டெப் அப்ளை பண்ணணுமா? இந்த கேஸில் ஃபோர்த் ஸ்டெப் நெசசரியா இல்லையா? ஃபோர்த் ஸ்டெப் எஸ் பண்ணணும். நோ நீடா? இங்கே வந்து ஹோல் நம்பர்ஸ் கிடச்சிருக்கா உங்களுக்கு? இல்லை ஹோல் நம்பர்ஸ் கிடைச்சா மட்டும்தானே தேர்ட் ஸ்டெப்போட நிப்பாட்டணும், இல்லாட்டி ஃபோர்த் ஸ்டெப்புக்கு போகணும்ல. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளை ஹோல் நம்பர் கிடைக்கல. ஓகேவா? ஸோ ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்மாலஸ்ட் சூட்டபிள் நம்பரை வச்சுட்டு என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ இதில் வந்து ஸ்மாலஸ்ட் சூட்டபிள் நம்பர் என்ன? இதை வந்துட்டு ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு
எந்த நம்பர் யூஸ் பண்ணலாம் இங்கே? இதை வந்துட்டு நம்ம இந்த 1.1 ஓகே, 1.5 1.5 வந்துட்டு ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். இட்ஸ் ஓகேப்பா. எஸ், மல்டிப்ளை பை 2 ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 1 வச்சு மல்டிப்ளை பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும்? சேம் வேல்யூஸ் தானே கிடைக்கும். ஸோ 2 வச்சுட்டு இதை எல்லா நம்பர்ஸுமே மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. இது எதுக்காக? ஹோல் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்காக. ஸோ இதை வந்துட்டு 1 into 2 என்ன கிடைக்கும்? 2 இல்லையா? 1 into 2 2. ஸோ 1.5 என்ன கிடைக்கும்? 3. இதையுமே 3 ஓகேவா. ஸோ இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னவா இருக்கும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா இதில் பார்த்து சொல்லுங்கள். எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னவா இருக்கும்? கார்பனோடது 2ன்னு சொல்லிட்டோம், ஹைட்ரஜனோடது 3, ஆக்சிஜனோடது 3. ஸோ வாட் வில் பி தி empirical formula? அதுதான் calculate பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ வாட் வில் பி தி empirical formula? எஸ் பா, C2H3O3. வெரி குட் பாலராமகிருஷ்ணன் அண்ட் ஜோதி அண்ணாமலை, வெரி குட் பா. ஸோ இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது? C2H3O3 இல்லையா? கிளியரா? எம்பிரிக்கல் ஃபார்முலா, மோலிகுலர் ஃபார்முலா இவ்வளோதான் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எம்பிரிக்கல் ஃபார்முலா, மோலிகுலர் ஃபார்முலா கிளியரா? டெஃபினேஷன் ப்ளஸ் ஒரு கொஸ்டினோட கால்குலேஷன் கிளியராப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடியல் கேஸ் இக்குவேஷன் வந்துட்டு போன இயர் கேட்ட ஒரு கொஸ்டின் ஓகேவா. ஸோ ஐடியல் கேஸ் இக்குவேஷன் வந்துட்டு உங்களுக்கு டெரிவேஷன் பார்ட் அவ்வளோ இல்லை, ஜஸ்ட் நம்மளோட லாஸை வந்துட்டு கம்பைன் பண்ணி எழுதினா போதும் இல்லையா. ஸோ ஐடியல் கேஸ் இக்குவேஷனை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு நியூமரிக்கல்ஸில் இருக்குது ஓகேவா. ஸோ ஐடியல் கேஸில் பாய்ஸ் லோ, சார்ல்ஸ் லோ, அவகேட்ரோஸ் லோ எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அதை வச்சுட்டு நியூமரிக்கல்ஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இந்த ஐடியல் கேஸ் இக்குவேஷனை யூஸ் பண்ணியும் நம்மளால் நிறைய நியூமரிக்கல்ஸும் சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி நமக்கு ஐடியல் கேஸ் இக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ ஐடியல் கேஸ் இக்குவேஷன் பார்க்கலாமா? ஐடியல் கேஸ் இக்குவேஷன் என்ன சாப்டர்? எந்த சாப்டரில் ஐடியல் கேஸ் இக்குவேஷன் வருது? PV is equal to constant இல்லைப்பா. எஸ் பா, கேஷியஸ் ஸ்டேட் ஓகேவா. சாப்டர் 6ல் இருக்கிற ஒரு கொஸ்டின் ஓகேவா. சாப்டர் 6ல் இருக்கிற கொஸ்டின் தான் நம்மளோட ஐடியல் கேஸ் இக்குவேஷன். ஸோ அந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லோஸ் இருக்குது இல்லையா. சார்ல்ஸ் லோ இருக்குது, அவகேட்ரோஸ் லோ இருக்குது, போய்ஸ் லோ இருக்குது, கே-லுசாக்ஸ் லோ இருக்குது. ஸோ இந்த எல்லா லோஸுமே அந்த சாப்டரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு இக்குவேஷன் தான் நம்மளோட ஐடியல் கேஸ் இக்குவேஷன் ஓகேவா. ஸோ இந்த லாஸ் எல்லாமே கம்பைன் பண்ணிட்டு, எந்த லாஸ்? பாய்ஸ் லோ, சார்ல்ஸ் லோ அண்ட் அவகேட்ரோ ஹைப்போதிசிஸ் இல்லையா. ஸோ அதெல்லாமே கம்பைன் பண்ணிட்டு ஒரு இக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அந்த இக்குவேஷனை தான் ஐடியல் கேஸ் இக்குவேஷன் சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அந்த கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற சப்ஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், அதில் இருக்கிற என்னெல்லாம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் ஒரு மேட்டரை வந்துட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் என்ன? டோட்டலாக 4 வேரியபிள்ஸ் இருக்குது இல்லையா. தேர் ஆர் 4 வேரியபிள்ஸ் டு எக்ஸ்பிரஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் இன் அ கேஷியஸ் ஸ்டேட் ஓகேவா. ஸோ அது வந்துட்டு என்னது? அந்த 4 வேரியபிள்ஸ்னால் ஏது? ஒரு கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற சப்ஸ்டன்ஸை வந்துட்டு எதெல்லாம் யூஸ் பண்ண? ஓகே, ப்ரெஷர், வால்யூம் இருக்குது. தென் பேலன்ஸ் 2, எஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பண்ணலாப்பா ஓகேவா. வான் டு வாஸ் இக்குவேஷன் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா. நாட் ஃபார் ரியல் கேஸ், இட் இஸ் ஃபார் ஐடியல் கேஸ் ஓகேவா. தென் டெம்பரேச்சர் ஓகேவா. ஸோ இந்த 4 டேர்ம்ஸ் தான் டெம்பரேச்சர், ப்ரெஷர்,
வால்யூம் தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதை யூஸ் பண்ணி இந்த 4 டேர்ம்ஸும் 4 வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த 4 வேரியபிள்ஸுமே கனெக்ட் ஆகிற லோஸ் தான் நம்மளோட இந்த 3 லோஸ் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பாய்ஸ் லோவில் என்ன இருக்குது? வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் இல்லையா? V is equal to V proportional to 1 by P இல்லையா பாய்ஸ் லோவில்? அங்கே வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இல்லையா? கரெக்டாக பாய்ஸ் லோவில் அதுதானே சொல்லுவோம். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது வால்யூம் வந்து என்னவாக இருக்கும்? ப்ரெஷருக்கு இன்வெர்சிபிளி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் இல்லையா? எஸ். நெக்ஸ்ட் நம்மளோட சார்ஜ் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா V அதே வால்யூம் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு டெம்பரேச்சர். சப்போஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் நம்மளோட டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல்னால் ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ சார்ஜ் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா V proportional to T. If volume increases, temperature will also increase. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அவகாட்ரோ ஹைப்போசிஸில் என்ன சொல்லுவாங்கன்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. ஓகேவா? ஸோ இங்கே என்ன டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் தான். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் அஃப்கோர்ஸ் நம்மளோட நம்பர் ஆஃப் மோல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 3 லாஸ்மே கம்பைன் பண்ணால் we will get our ideal gas equation. ஓகேவா? ஸோ இந்த 3 லாஸ் பாய்ல்ஸ் லோ, சார்ல்ஸ் லோ அண்ட் அவகாட்ரோஸ் லோ, இந்த 3 லாஸையுமே நம்ம கம்பைன் பண்ணால் we will get our என்னது ideal gas equation. clear-ஆ? எஸ் பா. பாய்ஸ் லோ வந்துட்டு PV is equal to constant சொல்லலாம். ஓகேவா? எஸ், PV is equal to nRT தான் நம்மளோட ஐடியல் கேஸ் இக்குவேஷன் இல்லையா? பாய்ஸில் வந்துட்டு PV is equal to constant அந்த மாதிரியும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இதே தான் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை வந்துட்டு இந்த சைடு கொண்டு வந்துட்டோன்னா இந்த சைடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ PV is equal to constant வரும். ஓகேவாப்பா? ஓகேவா ஜோதி அண்ணாமலை? பயாலஜியா? பயாலஜி வந்துட்டு இன்னைக்கு இல்லைப்பா, இன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி. ஓகேவா? பயாலஜி இல்லை. ஓகேவா? இன்னைக்கு கெமிஸ்ட்ரி 11th கெமிஸ்ட்ரிப்பா. ஓகே. ஸோ இந்த 3 லாஸ்மே கம்பைன் பண்ணால் ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் என்னவாக இருக்கும்? V proportional to NT/Pன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு என்னவாக இருக்குது? 3 டேர்ம்ஸ்லையுமே V தான் காமனாக இருக்குது. ஸோ V இங்கே வந்துட்டு இது ரெண்டுமே டைரக்ட் ப்ரப்போர்ஷனல்னால அது வந்து நியூமரேட்டரில் வரும். இந்த P வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் வரும். ஓகேவா? ஸோ V proportional to NT/Pன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த இதையுமே அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன கிடைக்கும்? V is equal to nRT/Pன்னு கிடைக்கும் இல்லையா? V is equal to nRT/Pன்னு எழுதலாமா? அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் R வந்திருக்கு பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரா டேர்ம் இங்கே R வந்திருக்கு. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து Rன்னு போட்டிருக்கோம் இல்லையா? கிளியராப்பா? கிளியரா? நாளைக்கு லைவ் கிளாஸ் இருக்குப்பா, கெமிஸ்ட்ரி இருக்குது. ஓகேவா? நாளைக்கும் சேம் டைமிங் தான். ஓகேவா? நாளைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது இல்லாமல் நெக்ஸ்ட் இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்குது, அந்த KP/KC டெரிவேஷனில் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளஸ் 1 மார்க் அதெல்லாமே நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? R வந்து ரியல் கேஸ் இல்லைப்பா, அது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேவா? இட் இஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சைனை மாற்றிட்டு தானே நம்ம இங்கே Rன்னு போட்டிருக்கோம். ஸோ அது வந்து என்ன? ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அதை வந்து என்ன சொல்லுவோம்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? Rனா என்னதுன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு ஒவ்வொரு கண்டிஷன் பொறுத்து அதோட வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா?
ஓகே, ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணணுமா? ஓகேப்பா, ஓகே, டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு நியூமரிக்கல்ஸ் சாப்டர் 6, 7, 8 இருக்கிற நியூமரிக்கல் சால்வ் பண்ண வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஈச் சாப்டர்களோட நியூமரிக்கல்ஸை வந்து சால்வ் பண்ண வீடியோ. ஓகேவா? எஸ்பா ஆர் வேல்யூ வந்துட்டு 8.314 இருக்குது. இன்னொரு வேல்யூ இருக்குது. அது வந்து என்ன பேஸ் பண்ணினா அந்த வேரியபிள்ஸ் இருக்குது இல்லையா, ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், அதை பேஸ் பண்ணிவிட்டு ஆர் வேல்யூ வந்துட்டு there are 2 values for ஆர். ஒன்று வந்துட்டு 8.314. ஓகேவா? அது வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் இருக்கிற வேல்யூ. ஓகேவா? ஆர் வேல்யூ 8.314 எப்போ வரும்னா when the gas is in standard condition, STPன்னு சொல்லுவோம்ல, standard temperature and pressure. ஸோ அந்த கண்டிஷனில் தான் ஆர் வேல்யூ வந்துட்டு 8.314. ஸோ இந்த இக்குவேஷனை இந்த V is equal to nRT by P அதை வந்துட்டு ஒன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா இந்த Pயை வந்துட்டு இந்த ஈக்குவல் டூக்கு இந்த சைடு கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? PV is equal to nRTன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட என்னது ஐடியல் கேஸ் இக்குவேஷன். இல்லையா? கிளியரா? ஐயூபேக் நேம் ஓகே. இப்போ நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது கம்பேர் டு 12th ஸ்டாண்டர்ட். பரவாயில்ல, அது நமக்கு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? எஸ்பா இவ்வளோ தான் நம்மளோட ஐடியல் கேஸ் இக்குவேஷன் ப்ளஸ் அதோட ஆர் வேல்யூ இருக்குது இல்லையா. ஸோ ஆர் வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம்? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம். ஆர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு பிவி பை என்டி. ஓகேவா? பிவி பை என்டி ப்ரெஷர் இன்டூ வால்யூம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ அது பண்ணால் ஆர் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆருக்கு வந்து there are 2 values for R. ஸோ எஸ்டிபியில் இருக்கும்போது, ஸோ எஸ்டிபினா என்னது? ப்ரெஷர் 1 பார்ல இருக்கணும், வால்யூம் வந்துட்டு 22.71 இருக்கணும் ஃபார் 1 mole of a gas and at என்னது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் என்னது 273.15 இல்லையா. ஸோ அந்த எஸ்டிபியில் இருக்கும்போது நம்மளோட ஆர் வேல்யூ வந்துட்டு 8.314. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் வரும்போது, ஒரு கொஸ்டின் நியூமரிக்கல்ஸ் கேட்டோன்னா அதில் வந்துட்டு அது வந்து எஸ்டிபிலையா இல்லை வேறு ஏதாச்சும் கண்டிஷன்லையா ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் ஆர் வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்துக்குமே 8.314 போடாதீங்க. ஓகேவா? கிளியரா? அது இல்லாமல் ப்ரெஷர் வந்து 180 வால்யூம் வந்துட்டு 22.414 and 213. ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வேல்யூ வந்துட்டு 0.0821. ஓகேயா? ஓகேயா? ஆருக்கு என்ன எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது? 0.0821 8.314. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் இருக்கும்போது, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்கும்போது ஆர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8.314. கிளியரா முகமது? எஸ்டிபியில் இருக்கும்போது அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8.314. ஆர் வேல்யூ பற்றி பேசிகிட்டு இருக்கேன். எஸ்டிபியில் இருக்கும்போது ஆர் வேல்யூ வந்துட்டு 8.314. எஸ்டிபி இல்லாமல் வந்தால் 0.0821. ஓகேயா? இப்போ புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் கூட, ஒரு தியரி போர்ஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா முகமது? கிளியரா? ஆர் வேல்யூ கிளியரா? ஸோ ஒரு கொஸ்டின் நியூமரிக்கல் கொஸ்டின் வந்துருச்சுன்னா அதில் இது கண்டிஷன்ஸ் என்னவா இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நம்மளோட போர் ஆட்டம் மாடல். போர் ஆட்டம் மாடல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா டிஃபைன் போர் ஆட்டம் மாடல்னு கேட்கலாம், டிஃபைன் பண்ண சொல்லியும் கேட்கலாம், இல்லை வந்துட்டு என்ன கேட்கணும்னா ட்ராபேக்ஸ் ஆஃப் போர் அட்டாமிக் மாடல். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல், இல்லாட்டி வாட் ஆர் தி ட்ராபேக்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ இது கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் தான் நீல்ஸ் போர். ஓகேவா? நீல்ஸ் போர் தான் போர் அட்டாமிக் மாடல். அந்த நேம்லேயே இருக்குது. நீல்ஸ் போர் தான் அவங்களோட எக்ஸாக்ட் நேம். ஸோ நீல்ஸ் போர் தான் ஒரு ஆட்டம் மாடல்
டிஃபைன் பண்ணோம். ஸோ இதுக்காகன்னா ஹைட்ரஜன் ஆட்டத்துக்காக. ஓகேவா? போர் மாடல் என்னது? ஹைட்ரஜன் ஆட்டத்தோட நியூ அட்டாமிக் மாடல். Niels Bohr proposed a new atom model for என்ன atom? hydrogen atom. ஓகேவா? ஸோ இதனால தான் இன்னொரு ட்ராபேக் இருக்கு. இது வந்து ப்ரப்போஸ் பண்ணது எதுக்காகனா ஹைட்ரஜன் ஆட்டத்துக்காக மட்டும்தான். ஸோ மற்ற ஆட்டத்துக்கு, ஹைட்ரஜன் இல்லாமல் மற்ற ஆட்டத்துக்கு இந்த மாடல் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது ஒன் ஆஃப் தி லிமிட்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லா வந்துட்டு சர்டன் அசம்ஷன்ஸில் தான் இருக்குது. ஓகே ஓகேப்பா. ஓகே. ஸோ என்னெல்லாம் அந்த அசம்ஷன்ஸ்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே ஃபஸ்ட் அசம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜிஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எலக்ட்ரான்ஸோட ஆட்டம்ஸ் வந்துட்டு என்னன்னு சொன்னோம்? குவான்டைஸ்ட்னு சொன்னோம். ஒரு எலக்ட்ரானில் எனர்ஜி வந்துட்டு என்னவா இருக்கும்? ஒரு ஆட்டத்துக்குள்ள எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி வந்துட்டு ஆல் ஆர் குவான்டைஸ்டு. எனர்ஜிஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? குவான்டைஸ்டாக இருக்கும். ஸோ குவான்டைஸ்டாக என்ன? எனர்ஜி வந்துட்டு குவான்டைஸ்டாக இருக்குன்னு சொன்னோம். குவான்டைஸ்டாக என்ன? வாட் யூ மீன் பை குவான்டைஸ்டு? எனர்ஜி இஸ் குவான்டைஸ்டு. லைக் லிமிட்டட்னு சொல்ல முடியாதுப்பா. குவான்டைஸ்னு சொல்லிட்டோன்னா அது வந்துட்டு என்னது? ஒரு எனர்ஜி லெவலை நம்ம செப்பரேட் லெவல்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. டிஸ்க்ரீட் லெவல்ஸாவோ இல்லை ஒரு செப்பரேட் லெவல்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் குவான்டைஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட்டம் எப்படி இருக்கும்? இந்த ரவுண்டில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு எனர்ஜி லெவல். அந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே ஒவ்வொரு எனர்ஜி லெவல். ஓகேவா? ஸோ அதில் இருக்கிற எனர்ஜி தான் குவான்டைஸ்ட்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இருக்குது. ஸோ நம்மளால் எய்தர் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த மாதிரி தானே இருக்க முடியும். இன் பிட்வீன் அந்த ஸ்டெப்ஸ் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதே கேஸ் தான் நம்மளோட ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்குமே. ஏதாச்சும் ஒன்றில் தான் இருக்க முடியும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லெவலில் தான் இருக்க முடியும். இன் பிட்வீன் இதுக்கு நடுக்கெல்லாம் என்ன இருக்காது? எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகேவா? கிளியரா? குவான்டைஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஒவ்வொரு எனர்ஜி லெவலில் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒக்கிபை ஆகும். இன் பிட்வீன் ஆகாது. ஓகேவா? அந்த இன் பிட்வீன் வந்து என்ன ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் எனர்ஜி வந்துட்டு குவான்டைஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸை சுற்றி ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் என்னது? இன்னும் சர்டன் சர்க்குலர் பாத். இந்த மாதிரி தான் சர்க்குலர் பாத்தில் தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு என்னது? ரிவால்வ் ஆகிருக்கும். ஒரு நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் எப்படி ரிவால்வ் ஆகும்னா இன்னும் சர்க்குலர் பாத். ஓகேவா? அந்த சர்க்குலர் பாத்தை வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் எனர்ஜி லெவல்னு சொல்லுவோம். ஃபிக்ஸட் எனர்ஜி லெவல். ஓகேவா? ஜெகன் உங்களுக்கு என்ன புரியல? ஃபர்ஸ்ட் அசம்ஷன் புரியலையா? குவான்டைஸ்னா என்னது? there are certain energy levels செப்பரேட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் குவான்டைஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன் பிட்வீன் அந்த லெவல்ஸில் ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் எனர்ஜிஸ் வந்து என்னவா இருக்குன்னு சொன்னோம்? குவான்டைஸ்டாக இருக்குன்னு சொன்னோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸை சுற்றி ஒரு சர்க்குலர் பார்ட்டில் தான் நம்மளோட எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகும். அதை வந்து எனர்ஜி லெவல்னு சொல்லுவோம். இந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே என்னது? ஒவ்வொரு எனர்ஜி லெவல். ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜி லெவலில் என்ன சொல்லுவோம்னா ஸ்டேஷ்னரி ஆர்பிட். ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்டேஷ்னரி ஆர்பிட். இந்த சர்க்கிள்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ அதைத்தான் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னு சொல்லுவோம். வை ஸ்டேஷ்னரின்னா அந்த ஆர்பிட்டல்ஸுக்கு எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். ஆர்பிட்டல்ஸ் மூவ் ஆகாது. கிளியரா? செகண்ட் அசம்ஷன் கிளியரா? ஸ்டேஷனரி ஆர்பிட். ஸோ தேர்ட் அசம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டல்ஸில் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுதுன்னு சொன்னோம். எந்த மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படி மூவ் ஆகும்னா இன் விச் ஆங்குலர் மொமெண்டம், அந்த எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் வந்துட்டு மஸ்ட் பி ஈக்குவல் டு தி இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π.
அதோட ஆங்கிள் அந்த எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் வந்துட்டு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h by 2 pi. ஹெச்னா என்னது? ஹெச்னா என்னது? ஒரு கான்ஸ்டன்ட் தான். வாட் யூ மீன் பை h? என்ன கான்ஸ்டன்ட் அது? ஹெச்னா என்னதுப்பா? எஸ்ப்பா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தான் நம்மளோட h. ஸோ தேர்ட் அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரானுக்கு வந்து ஆர்பிட்டல்ஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு வந்து என்னவா இருக்கும்? அதோட ஆங்குலர் மொமெண்டம் mvr will be equal to integral multiple of h by 2 pi. இங்கே nhன்னு போட்டிருக்கு. n வந்து 1 2 3 ஓகேவா? ஹோல் நம்பர்ஸ் ஓகேவா? ஸோ mvr is equal to nh by 2 pi. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ஒரு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டலில் வந்துட்டு ரிவால்வ் ஆகிருக்கும். அதுதான் தேர்ட் அசம்ஷன் ஃபார் போர் ஆட்டம் மாடல். தேர்ட் அசம்ஷன் கிளியரா? லாஸ்ட் அசம்ஷன் போகலாமா? லாஸ்ட் ஃபோர்த் அசம்ஷன் போகலாமா? ஓகே, லாஸ்ட் அசம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து என்னவா இருக்கணும்? ஒரு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டலில் வந்துட்டு ரிவால்வ் ஆகும்னு சொன்னோம். ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இன் எ ஃபிக்ஸட் ஸ்டேஷ்னரி ஆர்பிட். ஓகேவா? இட் இஸ் எ ஃபிக்ஸட் ஸ்டேஷ்னரி ஆர்பிட். ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டலில் தான் நம்மளோட எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேஷ்னரி ஸ்டேட்டில் நம்மளோட எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிருக்கும்போது அங்கே என்ன நடக்காது? எனர்ஜி லாஸ் நடக்காது. ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டலில் நம்மளோட எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகும்போது அங்கே வந்துட்டு எனர்ஜி லாஸ் இருக்காது. இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம்ப்பா. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன எனர்ஜி லாஸ் ஒரு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டலில் இருக்கும்போது எனர்ஜி லாஸ் ஆகாது. ஸோ அதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ வென் an electron jumps from higher, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்பிட்டல்ஸ் இருக்குது இல்லையா? நிறைய ஆர்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குது. அங்கே போகும்போது எனர்ஜி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். ஸோ ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டல்னால் E2லேருந்து லோவர் எனர்ஜியாக இருக்கிற E1க்கு ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு ரிட்டர்ன் ஆனால், எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜி டு லோவர் எனர்ஜியில் வந்துட்டு ஜம்ப் ஆனால் என்ன நடக்கும்னா, அந்த எக்ஸஸ் எனர்ஜி இருக்குல்ல, ஸோ ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டில் நிறைய எனர்ஜி இருக்கும், லோவர் எனர்ஜி ஆர்பிட்டில் கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிற எனர்ஜி வந்துட்டு it is emitted as radiation. அந்த எக்ஸஸாக இருக்கிற எனர்ஜி வந்துட்டு ரேடியேஷனாக எமிட் ஆகும். ஓகேவா? எக்ஸஸ் எனர்ஜி will emit as a radiation. கிளியரா? ஸோ அந்த எமிட்டாக இருக்கிற ரேடியேஷனோட ஃப்ரீக்வென்சி we can calculate. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலான்னா E2 minus E1. ஸோ E2ல இருந்து தானே E1க்கு வந்து ஜம்ப் ஆகிருக்கும். E2னா எனர்ஜி ஃபார் தி ஹையர் ஆர்பிட்டல், E1னா எனர்ஜி ஃபார் தி லோவர் ஆர்பிட்டல். ப்ராப்ளம் மட்டும் இல்லைப்பா, தியரி போர்ஷன்ஸும் டிஸ்கஸ் பண்ணுறோம். எஸ்ப்பா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ E2லேருந்து E1 ஆகுனா ஹெச் நியூன்னு கிடைக்கும். இந்த நியூ தான் நம்மளோட ஃப்ரீக்வென்சி. இந்த நியூ தான் நம்மளோட ஃப்ரீக்வென்சி. ஸோ நியூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? E2 minus E1 divided by H. ஸோ இது பண்ணால் we will get the frequency of that emitted radiation. அந்த எமிட்டான ரேடியேஷனோட ஃப்ரீக்வென்சி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? நியூ இஸ் ஈக்குவல் டு E2 minus E1 divided by H. அப்படி பண்ணால் நம்மளோட என்னது கிடைக்கும்? ஃப்ரீக்வென்சி ஆஃப் தட் எமிட்டட் ரேடியேஷன் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் போர் ஆட்டம் மாடலோட என்னது அசம்ஷன்ஸ். எதுக்கு பயமாக இருக்குது? எல்லாமே சிம்பிள் டாபிக்ஸ் தானே உங்களுக்கு. கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். எஸ்ப்பா, வெரி குட். பி பாசிட்டிவ். என்ன நடந்தாலும் பாசிட்டிவாக இருக்கணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்மளோட அசம்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட என்னது லிமிட்டேஷன்ஸ் இல்லாட்டி ட்ராபேக்ஸ். பயப்பட தேவையில்லை, காமா உட்காந்து படித்தா போதும். எக்ஸாம் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? தயவு செஞ்சு எக்ஸாம் டைமில் வந்துட்டு டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். பி காம் அண்ட் பி ஸ்டடி. ஓகேவா? Merceline, okay, very motivating person.
9th lesson ஓ சாரி 9 லெசன் இருக்கிறதுனால பயமாக இருக்கா? எல்லாமே குட்டி குட்டி சாப்டர்ஸ் தானே ஜோதி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஓகே ஜெஃபினா. ஸோ லிமிட்டேஷன்ஸ் பார்த்துடலாமா? ஸோ எவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்னா, there are totally 3 limitations for Bohr atomic model. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் லிமிட்டேஷன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து போர் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ்னால் 1 இருக்கிறது, அட்டாமிக் நம்பர் 1 அந்த மாதிரி இருக்கிற ஓன்லி 1 எலக்ட்ரான் அந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷஸ்க்கு மட்டும்தான் நம்மளோட போர் அட்டாமிக் மாடலை வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன். இட் இஸ் அப்ளிகபிள் ஓன்லி டு ஸ்பீஷஸ் ஹேவிங் 1 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ்க்கு மட்டும்தான் போர் அட்டாமிக் மாடலை வந்துட்டு அப்ளை பண்ணலாம். 1 எலக்ட்ரான் ஹைட்ரஜன் இல்லாட்டி Li2+ அந்த மாதிரி இருக்கிற ஸ்பீஷஸ்க்கு மட்டும்தான் நம்மளோட போர் அட்டாமிக் மாடலை வந்துட்டு அப்ளை பண்ணலாம். மல்டி எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஸ்பீஷஸுக்கு வந்து Bohr atomic model apply பண்ண முடியாது. So this is the first limitation of Bohr atom model. Clear? So next வந்து பாத்தீங்கன்னா, it is unable to explain. என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல? Zeeman effect and Stark effect வந்துட்டு Bohr atom modelனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. Bohr atom modelனால Zeeman effect and Stark effect வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. Zeeman effectனா என்னது? Splitting of spectral lines in presence of magnetic field. ஓகேவா? splitting of spectral lines in presence of magnetic field தான் நம்மளோட Zeeman effect. அதே electric field இருந்துச்சுன்னா அது that will be Stark effect. ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட்டுமே Bohr atom modelனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஸோ it is the second drawback. In 5 minutes பா, 5 more minutes. இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சுன்னா லைவ் ஃபினிஷ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் ட்ராபேக். கிளியரா? Zeeman effect அண்ட் Stark effect வந்துட்டு படித்ததை வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கோட் யூஸ் பண்ணிட்டு படிக்கணும். ஓகேவா? கோட் யூஸ் பண்ணி படிக்கலாம், இல்லை ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு நம்ம அந்த போர்ஷனை வந்துட்டு ரீட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்துட்டு மறக்காது. ஓகேவா? மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரி அவ்வளோ மறக்கிற அளவுக்கு டஃப் இல்லை இல்லையா? ஸோ லாஸ்ட் ட்ராபேக், இட் இஸ் unable to explain why. அது வந்துட்டு ஒரு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் இருக்கிறோன்னு சொன்னோம், அதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்துட்டு NH/2πன்னு சொல்லிட்டோம். ஸோ why unable to it is unable to explain why அந்த எலக்ட்ரான் வந்துட்டு ஏன் அந்த ஒரு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் மட்டும் ரெஸ்ட்ரிக்டாக இருக்குங்கிறது Bohr atom மாடல்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுதான் லாஸ்ட் ட்ராபேக். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இது நம்மளோட ஆர்கானிக் போர்ஷனே வந்து பார்த்துக்கோங்க. அதை வந்துட்டு ஒரு சிங்கிள் டைம் நம்மளால் ரீட் பண்ணால் அதை வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிங்கிள் டைம் வந்து என்ன டாபிக் இது அந்த மாதிரி ஒரு தாட்லாம் இருக்கும். ஸோ அதே வந்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டோன்னா ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும், இதில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? third and last limitations clear? Very tough subject. equations நிறைய கேட்பாங்களே. equations வந்து equations-ஆ derivations-ஆ? derivations வந்து certain compulsory derivations இருக்குப்பா, like kp kc calculation அந்த மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியல் கேஸ் இக்குவேஷன், derive critical constants in terms of van der Waals constant, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த டெரிவேஷன்ஸ் எல்லாமே ஹை ப்ரையாரிட்டியாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளியரா? லைவ் எண்ட் பண்ணலாமா? இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே எல்லாருக்குமே கிளியரா? Bohr atom model
இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எல்லா புக் பேக்குமே படித்தா 60 ப்ளஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ்ப்பா, ஐடியல் கேஸ் இக்குவேஷனும் இம்பார்ட்டன்ட் தான். ப்ளஸ் ஐடியல் கேஸ் இக்குவேஷன் யூஸ் பண்ணி வர நியூமரிக்கல்ஸ் நிறைய இருக்குது. புக் பேக்லேயே நிறைய இருக்குது. ஐடியல் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம நியூமரிக்கல்ஸ் நிறைய நியூமரிக்கல்ஸ் சால்வ் பண்ணலாம். ஸோ ஐடியல் கேஸ் இக்குவேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்களா? ஸோ இது வரைக்கும் படித்த போர்ஷன்ஸ், டிஸ்கஸ் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாமே கிளியரா? லைவ் என் பண்ணலாமா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சாப்டர் 1 to 4 வந்துட்டு படித்து முடிச்சிடணும் நைட்டுக்குள்ளே. எஸ்ப்பா, புக் பேக் சம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ மறக்காமல் என்ன பண்ணணும்? 1 to 4 சாப்டர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன்றைக்கி. இல்லை, 1 to 4 சாப்டர்ஸுமே ஈஸியான சாப்டர்ஸ். ஸோ அதை வந்துட்டு இன்றைக்கி படித்து முடிச்சிடுங்க. ஓகேவா? ஓகேப்பா, பாய். ஆல் தி பெஸ்ட்.